சார், தொடர்ச்சியாக தற்போது டெல்லியில முகாமிட்டிருந்தீங்க. அமித்ஷா அவர்களும் சந்திச்சிருக்கீங்க. அதே போல சிபி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டவரெல்லாம் சந்திச்சிருக்கீங்க. இந்த மாதிரியான பாஜகனுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி எப்படி பாக்குறீங்க சார்? நான் டெல்லியில் முகாமிடவில்லை, பணிக்காக சென்றிருந்தேன். 3ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரை இருந்திருக்கேன். முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பை எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் ஒரு புறம் இருந்தது. ஒருபுறம் நான் கட்சியில் இணைந்த பிறகு அமித்ஷா அவர்களை நேரடியாக சந்தித்து பேச வாய்ப்பு இல்லாமலே சென்று கொண்டிருந்தது. ஆகவே அதை பயன்படுத்திக் கொண்டு அவரை சென்று பார்த்தேன். அதில் முக்கியத்துவம் என்ன, அவரை சந்தித்து அவரிடம் சந்தித்து பேசியதே ஒரு முக்கியம் என்று நான் நினைக்கின்றேன். அதன் பிறகு துணை ஜனாதிபதி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தேன். 9ஆம் தேதி அன்று தேர்தல் இருந்தது. தேர்தலுக்கு முன்பு ஒரு வாழ்த்து, வெற்றி பெற்ற பிறகு ஒரு வாழ்த்து. ஏனென்றால் நமது பாரத துணை ஜனாதிபதி அவர்கள் என்னுடைய 25 ஆண்டுகால நண்பர்.